ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது வங்கிகளில் தங்க நகை அடமானம் வைப்போருக்கு அடியோடு மாறிய ரூல்ஸ். பொதுமக்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு புதிய அறிவிப்பை மற்றும் கட்டுப்பாடுகளை தளர்த்தியும் பார்த்திங்க அப்படின்னா ஆர்பிஐ வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், முதலாவதாக பார்த்தீங்கன்னா தங்கத்தோட மதிப்பில் 85% வரை கடன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 2.5 லட்சம் வரையிலான நகை கடனுக்கு தங்கத்தின் மதிப்பில் 85% வரை கடன் வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் வங்கி வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தங்கத்தோட மதிப்பில் 75% மட்டும்தான் கடன் வந்து வழங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதி இருந்தது. ஸோ இந்த விதியை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆர்பிஐ வந்து தளர்த்திருக்காங்க. அதாவது உங்களோட தங்கம் பார்த்தீங்க அப்படின்னா 1 லட்ச ரூபாய்க்கு பொறும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 75%, அதாவது 75,000 ரூபா வந்து உங்களுக்கு கடனாக வந்து வங்கிகளில் வழங்குவாங்க. ஸோ உங்களோட தங்கத்தின் மதிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 75%, அது வந்து ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு போகுது அப்படின்னா அது 7,50,000 ரூபா வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 75% அப்படிங்கிறது. இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட நகை 1 லட்ச ரூபாய்க்கு பொறும் அப்படின்னா அந்த 1 லட்ச ரூபாயில் 85%, அதாவது 85,000 ரூபா வந்து இனிமேல் உங்களுக்கு கடனாக வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா, இது ஒரு சூப்பரான அப்டேட். அது போக பார்த்தீங்க அப்படின்னா சில கிரைட்டீரியா வந்து அவங்க தளர்த்தியிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கண்டிப்பாக நீங்கள் வங்கிகளில் அல்லது ஃபினான்ஷியல் செக்டாரில் வந்து நீங்கள் உங்களோட நகையை அடமானம் வைக்க போகிறீங்க அப்படின்னா அதற்கு உங்களோட நகை வந்து உண்மையானதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சர்டிஃபிகேட் எல்லாமே கொடுக்கணும். அதே மாதிரி ரசீது இந்த மாதிரிலாம் கொடுக்கணும். நீங்கள் எங்கே வாங்கினீங்க, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரசீது எல்லாமே கொடுக்கணும். ஸோ இப்போ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தளர்த்திருக்காங்க. ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துக்கலாம். தங்க நகைக்கான உடைமைக்கு கடன்தாரன் சுய அறிவிப்பு மட்டுமே போதும், நகைக்கான ரசீது தேவையில்லை. அதாவது இந்த நகை உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுய அறிவிப்பு, நீங்கள் வந்து இது என்னோட நகை தான் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஓரலாக சொன்னீங்கன்னா மட்டும் போதும், இதுக்கு ரசீது அந்த மாதிரி எதுவும் தேவையில்லை அப்படின்ட்டாங்க. அதற்கு அடுத்த பார்த்தீங்கன்னா 2.5 லட்சம் வரை கடன்களுக்கு கடன் பிணை மதிப்பு, அதாவது லோன் வேல்யூ பார்த்தீங்கன்னா 85% இப்போ வந்து உயர்த்தியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடியே சொன்னது தான். அதாவது பார்த்திங்க அப்படின்னா 75% இருந்ததை இப்போது 85% வரைக்கும் கடன் கொடுப்பாங்க. அதாவது 2.5 லட்சம் வரை கடன்களுக்கு 2.5 லட்சம் வரை கடன்களுக்கான கடன் மதிப்பீடு தேவையில்லை, கடன் தகுதி மதிப்பீடு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முன்னுரிமைத்துறை கடன் நிபந்தனைகளின் நன்மைகளை பெறாதவர்களுக்கு தங்க நகைக்கடனின் இறுதி பயன்பாட்டை பற்றி கடன் வழங்கும் நிறுவனங்கள் கண்காணிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த சிபில் ஸ்கோர் நம்ம சொல்லுவோம், அந்த சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறது இதில் தேவையில்லை அப்படிங்கிறாங்க. அதாவது முன்னுரிமை நிபந்தனையாக இவங்க தான் பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ சிபில் வச்சுருக்காங்க, ஸோ 740க்கு மேலே இருக்கணும், 720க்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிற இந்த ஒரு கிரைட்டீரியா இதுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நகை கொடுத்தீங்கன்னா மட்டும் போதும். அந்த நகையில் 2.5 லட்சம் ரூபாய்க்கு உள்ளே இருக்கக்கூடிய கடன் பிணை மதிப்பை வந்து 85% வந்து உயர்த்தியிருக்காங்க. ஓகேங்களா. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா நகைக்கடன் முழுவதுமாக செலுத்தப்பட்ட தினமே நகைக்கடன் கடனாளிகளிடம் திருப்பி தர வேண்டும் அல்லது அதிகபட்சமாக 7 வேலை நாட்களுக்குள் திருப்பி தர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடியே சொன்ன ஒரு அறிவிப்பு தான். அதாவது கண்டிப்பாக வந்து அவங்க நகை வைக்கிறாங்க அப்படின்னா அந்த நகையை திருப்புறாங்க, மொத்த பணத்தையும் கட்டி அசல் பணத்தை வட்டி எல்லாமே சேர்த்து கட்டிட்டு கேட்குறாங்க அப்படின்னா அது வந்து அதிகபட்சமாக 7 நாட்களுக்குள்ளே அந்த வங்கி வச்சுருக்கணும். அதுக்கு மேலே வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த வங்கிக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்த கடனுக்கான நிபந்தனைகள், கடன் தொடர்பான கடிதங்கள் என அனைத்தும் அந்தந்த மாநில மொழியிலேயே அல்லது கடனாளி விரும்பும் மொழியிலேயே இருக்கும். அதாவது நீங்கள் தங்க நகைக்கடன் அடகுக்கு வைக்கிறீங்க வங்கியில் அப்படின்னா ஸோ அதற்கு உண்டான எந்த ஒரு லெட்ரு இந்த மாதிரி ஏதாவது வீட்டுக்கு வருது அப்படின்னாலோ அந்த உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கடனுக்கான நிபந்தனை லெட்டரோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த மொழிகள் அந்த ரீஜனல் லாங்குவேஜில் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜ் சொன்னீங்க அப்படின்னாலுமே அந்த மாதிரி லெட்டரும் உங்களுக்கு வீட்டுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆர்பிஐ வந்து தளர்த்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உதவிகரமாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.